சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் பற்றி ஐயா வேலுக்கு அபிடேகம் பூஜை நடந்துட்டு இருக்கும்போது சிவமகா வாழைச்சித்தனுடைய நெத்தி சுழிமுனை பொட்டி வந்து காட்சியாக தெரிஞ்சது. பார்த்தேங்க. சுழிமுனைனா எப்படி வெளிச்சமாக தெரிஞ்சதா? இல்லைங்க, அந்த நாமம் வந்து அப்படியே தெரிஞ்சதுங்க. சரி 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 சரி. ஓம் அகதீசாய நமக. உயர்வாய் அமர்ந்து உயர்வாய் பணிபுரிந்து உயர்வாய் படுத்துறங்கி சபைதனில் உயர்வாய் படுத்துறங்குகின்ற பொழுது உன் திருவாய்தனிலிருந்து வினையகலும் காட்சியை பெற்றவனே வாழ்த்துகின்றோம். வருகின்ற பொழுது இருந்த சலன சஞ்சல நிலைகள் வேறுபட்டு சித்தர்களும் தேவர்களும் அருட்கணங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு வடிவமாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய திருக்கண்களுக்கு அருட்கண்களுக்கு நல்குளிர் நிலையாக கனிவு நிலை கொண்ட சீடனாக வளம் வந்த உன்னை வாழ்த்துகின்றோம். அச்சமில்லாமல் இரு, பதட்டமில்லாமல் இரு, காத்து நிற்பது அகத்தியம் என்று வாழ்த்துகின்றோம். செல்லும் இடங்கள், பார்க்கும் இடங்கள், காண்கின்ற தலங்கள் யாவையும் பிரபஞ்ச மகாசபையாய் சென்று வருகின்ற தடங்களில் இருக்கும் ஆற்றல்களெல்லாம் சிவமகா வாழை சித்தன் ஆற்றல்களாக நினைந்து வாழ்த்தி வணங்கி வருகின்ற நீ வாழ்க நல்நிலையா என்ற அகத்தியன். அற்புதமாய் கண்ட காட்சி உயர் நிலை கொண்ட தவ காட்சி என்று அகத்தியன் கூறுகின்றோம். நெற்றி சுழுமுனை ஜோதி என்பது ஒருவனுக்கு அவன் ஜோதியையே அவனவனால் காண இயலாது. சிவகுருவினுடைய நெற்றி சுழுமுனை ஜோதியை காண்கின்ற அற்புதமான பாக்கியம் இருக்கின்றதே உயர் நிலை கொண்ட காட்சி என்று அகத்தியன் வாழ்த்து. அது எப்பொழுது நிகழும் எனில் தன் உயர் நிலை கொண்ட சரணாகதி உயர்வு பெற்று கீழிருந்து மேலெழுந்து தன்னெற்றி சுழுமுனையில் அற்புதமாய் சித்தனை அமர வைத்து தவம் காணும் ஒருவனால் தான் இவன் சுழுமுனை ஜோதியை காண இயலும் என்று அகத்தியன் கூறுகிறான். அத்தகைய அற்புதமான ஆற்றல் பெற்ற சபையில் ஒவ்வொரு சீடர்களும் அதை காண்கின்றார்கள். அவ்வரிசைதனிலே உயர்வாய் காட்சி கண்டவனே வாழ்த்துகின்றோம். அருள் தென்பொதிகை மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் அத்தகைய மண்டலமதிலிருந்து கொங்கு மண்டலமதிலிருந்து நற்திருச்சபை கிளைச்சபை கண்டு அவன் அழைத்து வர அவனோடு உடன் அமர்ந்து ஒன்றாய் வந்து நற்சரணாகதியோடு வலம் வருகின்ற நீ உயர்ந்து நிற்க என்ற அகத்தியன் வாழ்த்து. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். வேற யாரும் காண்ட காட்சிகள் எதுவும்